வேதங்கள்னா புனிதமானது, பெரிய யாகங்கள், கடவுள்களை பத்தினதுன்னு ம் நமக்கு தெரியும். ஆமா ஆனா ஒரு பொண்ணை எப்படி லவ்ல விழ வைக்கிறது, எதிரிய எப்படி சபிப்பது, ஆஹா இல்லனா ஒரு மஞ்சக்குருவிய வச்சு காய்ச்சலை எப்படி சரி பண்றதுன்னு ஒரு வேதம் சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்? கேட்கவே வித்தியாசமா இருக்கு. மற்ற வேதங்கள் எல்லாம் மோக்ஷம், தியாகம்னு பெரிய விஷயங்கள்ல பிஸியா இருந்தப்போ, இந்த வேதம் நம்மளோட காதல், நோய், பொறாம மாதிரி ரொம்ப ரியல் ஹியூமன் ப்ராப்ளம்ஸை டீல் பண்ணிட்டு இருந்துச்சு. அதனாலதான் ரொம்ப நாள் இது ஒரு வேதமாவே ஏத்துக்கல. கரெக்ட். இன்னைக்கு நாம இந்திய வரலாற்றோட ஒரு சீக்ரெட் ஃபைல திறக்க போறோம். அத்தர்வண வேதம். ஆமா, இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது பெரிய ஆட்களுக்கான வேதம் இல்ல, இது சாதாரண ஜனங்களுக்கானது. ஓ, இதுல 2 பக்கங்கள் இருக்கு. ஒன்னு சாந்தா, அதாவது அமைதி, குணப்படுத்துதல். ம், இன்னொன்னு கோரா. கோரா, பயங்கரம், சூன்யம், அந்த மாதிரி. சரியா சொன்னீங்க. நம்ம ஊர்ல கோயில போய் வரம் கேட்கறதும் அதே சமயம் செய்வினைக்கு பயப்படுறதும் ரெண்டும் இருக்குல்ல. ஆமா ஆமா. அதோட மூலம் இதுதான். அப்போ இல்ல இத ஆயுர்வேதத்தோட தாத்தான்னு சொல்றது சரியா இருக்குமா, இல்ல அது ஒரு ஓவர் சிம்பிளிஃபிகேஷனா? ஒரு விதத்துல தாத்தான்னு சொல்லலாம். இது ஒரு காடிஃபைட் மெடிக்கல் டெக்ஸ்ட் இல்ல, ஆனா இதுதான் ஆயுர்வேதத்தோட விதை. ஒரு பாட்டி வைத்தியம் நோட்புக் மாதிரி. பாட்டி வைத்தியம், சரி. அப்போ நோய்களை அதாவது கிருமிகள்னு பார்க்கல, பேய் மாதிரி கண்ணுக்கு தெரியாத தீய சக்திகளை பார்த்திருக்காங்க. ஓ அப்படியா? உதாரணமா மலேரியா காய்ச்சல தக்மன்னு சொல்லுவாங்க, அதாவது நடுங்குற ஆள்னு அர்த்தம். சரி. அதுக்கு மருந்தா குளிர்ச்சியான மூலிகையான குஷ்டா வேற கொடுத்திருக்காங்க, நோயோட தன்மைக்கு எதிர்மறையா. நோயை ஒரு எதிரியா பார்த்து ஃபைட் பண்றாங்க. இதுல வேற என்ன ஆச்சரியமான மருத்துவ முறைகள் இருக்கு? மஞ்சள் காமாலைக்கு இவங்க செஞ்ச மருத்துவம் அது ஒரு பியோர் கலர் மேஜிக். கலர் மேஜிக்கா? எப்படின்னு சொல்லுங்களேன். மஞ்சள் நோயே, மஞ்சள் சூரியனுக்குள்ள போ, மஞ்சள் கிளிக்குள்ள போ அப்படின்னு சொல்லி ஓ, நோயாளிக்கு சிவப்பு துணியை போர்த்துவாங்க. இது பார்க்க மந்திர மாதிரி இருந்தாலும் சில பேர் இத குரோமோதெரப்பியோட ஒரு ஆரம்ப வடிவமா பார்க்கறாங்க. இன்ட்ரெஸ்டிங். சரி, நோயை சரி பண்ணதில் மட்டும் இல்ல, நோய் வராம தடுக்கிறதுக்கும் வழிகள் இருந்திருக்கணும் இல்லையா? நிச்சயமா. இந்த தாயத்து கட்டுற பழக்கம் அங்கிருந்து தான் வருதா? சரியா சொன்னீங்க. அதர்வண வேதத்துல இதுக்கு பேரு மணிபந்தனா. மணிபந்தனா? மணினா சும்மா நகை மட்டும் இல்ல, அது மந்திரங்களால சார்ஜ் செய்யப்பட்ட ஒரு பேட்டரி மாதிரி. ஒரு பேட்டரி? ஆமா, அம்புல இருந்தும் கண்திருஷ்டியில இருந்தும் பாதுகாக்க நீங்க உங்க அண்ணனுக்கு ராக்கி கட்டுறது கூட ஒரு அதர்வண சடங்கு தான் சொல்லலாம், ஒரு பாதுகாப்பு கவசம். இதுல ஒரு ஒரு ஆச்சரியமான குளோபல் கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்ன? இங்கதான் ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்கு. சொல்லுங்க. எலும்பு முறிவை சரி செய்ய எலும்போடு எலும்பு சேரட்டும், தோலோடு தோல் சேரட்டும்னு ஒரு மந்திரம் இந்த வேதத்துல இருக்கு. ஓகே. ஆச்சரியமா, கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு மந்திரம் 10ஆம் நூற்றாண்டு ஜெர்மனில மெர்ஸ்பர்க் மந்திரங்கள்னு ஒரு தொகுப்புல கிடைச்சிருக்கு. என்னது, ஜெர்மனிலியா? நம்பவே முடியலையே. ரெண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும்? இது நம்ம முன்னோர்கள் கண்டங்கள் கடந்து ஒரு ஆழமான ரூட் விஸ்டம், அதாவது ஒரு ஆதி அறிவியலை பகிர்ந்துகிட்டாங்கன்னு காட்டுது. அவ்விசுவாசமா இருக்கு. சரி, இந்த வேதம் யாகங்கள்ல என்ன பங்கு வகிச்சது? இல்லவே இல்ல, அதோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு பெரிய யாகத்துல யாராவது மந்திரத்தை தப்பா சொல்லிட்டா யாகமே ஃபெயில் ஆயிடுமா? ஆமா, அப்போ அதர்வண வேதம் தெரிஞ்ச புரோகிதர் அமைதியா உட்கார்ந்து ஒரு பேட்ச் மந்திரா சொல்லி அந்த தப்ப சரி செய்வார். ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர் மாதிரி. பர்ஃபெக்ட். அவர்தான் அந்த யாகத்தோட ஐடி கை. அவர் இல்லாம யாகம் முழுமையடையாது. இத நம்ம ஊர் ஸ்டைல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் அனாலஜில சொல்லலாமே. நிச்சயமா. ரிக்வேதம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் நியூரோ சர்ஜன் மாதிரி. ஓகே. மோக்ஷம் மாதிரி பெரிய விஷயத்துக்கு மட்டும்தான். ஆனா அதர்வண வேதம் நம்ம ஏரியா மெடிக்கல் ஷாப் மாதிரி. புரியுது. தலைவலி, வயித்து வலி, எதிரி பிரச்சனைன்னு எல்லாத்துக்கும் உடனடி தீர்வு. கரெக்ட். சென்னையில வசியம் செய்வினை நீக்கும்னு போஸ்டர் பாக்குறீங்க இல்ல, அதோட 3000 வருஷம் பழமையான மூலம் இந்த வேதம் தான். அப்போ சுருக்கமா சொன்னா அதர்வண வேதம் வெறும் செய்வினை சூனியம் மட்டும் இல்ல. கண்டிப்பா இல்ல. இது 50% குணப்படுத்துதல், பாதுகாப்பு, அதாவது ஒயிட் மேஜிக். 50% தான் தாக்குதல். ஆயுர்வேதத்தோட ஆணிவேர் இதுதான். ரக்ஷா பந்தன்ல இருந்து திருஷ்டி சுத்தி போடுறது வரைக்கும் நம்ம பழக்கங்கள் இங்கிருந்து தான் வருது. ஆமா, இது உலகத்தை விட்டு ஓடுவத பத்தி சொல்லல, உலகத்துல எப்படி பாதுகாப்பா வெற்றிகரமா வாழ்றதுன்னு சொல்லி கொடுக்குது. நாம அடிக்கடி மூட நம்பிக்கைன்னு சில விஷயங்களை பார்த்து சிரிக்கிறோம். ஆனா 3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளோட, அதாவது கிருமிகளோட அவங்க கிட்ட இருந்த சிறந்த கருவிகளை வச்சு போராடினாங்க. மூலிகைகளும் நம்பிக்கையும். ஆமா, நீங்க இன்னைக்கு மாத்திரை சாப்பிட்டாலும் சரி, கையில ஒரு கயிறு கட்டிக்கிட்டாலும் சரி,
நோக்கம் ஒண்ணுதான். பாதுகாப்பா உணரணும். பாதுகாப்பா உணரணும், நம்ம கட்டுப்பாட்டுல எல்லாம் இருக்குன்னு நம்பணும் தானே. அதுதான் இந்த 4வது வேதத்தோட உண்மையான சக்தி. இப்போ இருக்கிற உலகத்துல அந்த பாதுகாப்பு உணர்வை நீங்க எங்க இருந்து பெறறீங்கன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா?